30 வயசு, 40 வயசு, 50 வயசுலேயும் உங்கள் ஃபேஸ் வந்து சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கணுமா? கண்டிப்பாக இந்த க்ரீமை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து இதே மாதிரி செம்மையாக இருக்குங்க. யார் பார்த்தாலும் உங்கள் வயசை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரும் இந்த க்ரீம். செம்ம சூப்பரான க்ரீம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க க்ரீமை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், செம்மையான க்ரீம். இதை தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ ஷைனிங்காக க்ளோவாக பல இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ அப்படி தான் நான் விட்டுருக்கேன். என் கை பாருங்கள், என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபேஸ் அந்தளவுக்கு பலன்னு அப்படியே இந்த க்ரீம் கலருக்கே ஃபேஸை மாற்றிடுச்சு. க்ரீமையும் பாருங்கள், என் ஃபேஸையும் பாருங்கள், ஒரே மாதிரி தெரியும். இதுவே என் கையை பாருங்கள், வேறு மாதிரி தெரியுது. கலர் எப்படி தெரியுது பாருங்கள், கையில் டார்க்காக தெரியுது. ஆனால் ஃபேஸும் இந்த க்ரீமும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருந்துடலாம். இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, கேரட் தாங்க எடுத்துருக்கோம். ஒரு கேரட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து துருவிட்டு நான் எடுத்துட்டேன். இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூட வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு அரை கப் அளவுக்கு இந்த கேரட் ஜூஸ் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்கி கொடுக்கும் இந்த இன்க்ரீடியன்ட். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக மாறணும் அப்படின்னா இந்த பொருளை யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். மைசூர் டால் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைசூர் டால் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால 4 டைம் இதை வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 hour கிட்ட இதை மூடி வச்சிடலாம். இந்த பருப்பு வந்து நமக்கு இந்த கேரட் ஜூஸ்லேயே ஊறட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. 1/2 hour விட்டுட்டோம். இப்போ எடுத்து பார்க்கலாம். அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அப்படியே எடுத்து ஊற்றி நம்ம அரைச்சிட்டோம்னா அரைபடாது. அதனால் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பருப்பை மட்டுமே எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவைப்பட்டதுனா மட்டும் ஜூஸை ஃபுல்லாகவே ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் ஜூஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், தான் நல்லது. இப்போ ஃபஸ்ட் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு ஓரளவுக்கு. இன்னும் பாக்கி இருக்க ஜூஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அரைக்கும் பொழுது நமக்கு இன்னும் நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்துடும். லிக்விட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த மாதிரி அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நொற மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா அரைஞ்சிருச்சுன்னா. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம வடித்து எடுத்துடலாம். ஒரு ஃபில்ட்ரு ஒன்று எடுத்து நல்லா வடித்து இதை எடுத்துக்கலாம். நல்ல நெருக்கமான ஃபில்டராக இருக்கணும். எந்த திப்பியும் இல்லாத அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு இருந்தீங்கன்னா நல்லா வடிஞ்சிடும் நமக்கு. பாருங்கள், வடிஞ்சிருச்சு. இந்த சர்க்கரை நமக்கு தேவையில்லை, கீழே போட்டுடலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணிட வேண்டாம். இந்த கேரட் ஜூஸ்லேயே தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரப்பராக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு. அதனால் எந்த தவறுமே கிடையாது. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க. கார்ன்ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க, அதுதாங்க இது. சோள மாவு அதான் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம சூடு பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு க்ரீமியாக கிடைக்கும். கெட்டு போகவும் போகாது. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், டக்குன்னு நமக்கு வந்து கட்டியாயிரும். கட்டியாகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் கிண்டிகிட்டே இருக்கும்பொழுதே கட்டி ஆகிடுச்சு பாருங்கள்.
அதனால் கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். பார்க்குறதுக்கு, மிக்ஸ் பண்ணுறதுக்கோ, ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமாக இருக்கும். வெறும் 2 மினிட்ஸ் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா இந்த மாதிரி சூப்பராக ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். எப்படி பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லா ஆறணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கையில் கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே ரொம்ப உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும். அதுக்கு தேவை இருக்காது. பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு சில பொருளை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து க்ரீம் வந்து கெட்டு போகாது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் ஒரு சில பொருளை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம க்ரீமை எடுத்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்ல க்ரீமியாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர் தாங்க ஆட் பண்ண போகிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிருந்தா இன்னும் ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு க்ரீமியாக வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க முக்கியமாக. அப்போ நமக்கு வந்து க்ரீம் வந்து கெட்டு போயிடும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ நமக்கு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் இதை வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் நான். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஏர்டைட்டாக இருக்கிற பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. செம்மையான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது. நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேரட் வச்சு எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம். கேரட் வந்து நம்ம சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஸ்கின் வந்து கலர் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி வெளியில் அப்ளை பண்ணாலும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அந்த க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோம். எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம். நான் வாஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மில்கெல்லாம் வச்சு நான் க்ளீன் பண்ணலை, ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணல. இன்றைக்கி ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னா அரோமா மேஜிக் கிரேப்ஸ். அதில் இதை வச்சு நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பராக வந்து பிரைட்டாக ஆக்கி கொடுக்கும் ஃபேஸை. இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் போகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துரும். கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. சும்மா நிறைய எடுக்கிற ரோஸ் இல்லை, நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக ஒரு பளிச்சு நமக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு க்ளீன் அது ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சும்மா கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக தொடச்சாச்சு. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் என்ன பர்சனலாக எதுனா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கிளென்சிங் மில்க் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வெறும் ரா மில்க் வச்சு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக வந்து தொடச்சாச்சு. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நிறையலாம் எடுத்து அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். அதையே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் தொடவே இல்லை பாருங்கள். சும்மா பல இருக்கும் ஃபேஸ். அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்னம்மா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஃபேஸு.
ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் லைட்டுக்கு பக்கத்தில் நின்னீங்கன்னா பிரைட்டாக தான் தெரிவிங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. லைட்டு அங்கே இருக்குது பாருங்க. மேலே இருக்கு லைட்டு. நான் இங்கே இருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. உண்மையான ரிசல்ட்டை மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதையுமே தப்பாக நினைக்காதீங்க. நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உள்ளதை உள்ளபடி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொய்யே கிடையாது. உண்மையான ரிசல்ட்டை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரிசல்ட் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் எதுவுமே சொல்லாதீங்க ப்ளீஸ், எனக்காக. கேனடாலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரௌனியை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, இன்னொரு வகையில் உங்களுக்கு ப்ரௌனி வருமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. அவங்க எங்களுக்கு ரெகுலராக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக வந்து ப்ரௌனியை பற்றி எப்பயுமே கேட்பாங்க. நான் இந்த வாட்டி ப்ரௌனி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நான் மெசேஜ் பார்த்து, அதாவது யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அவங்க எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. கவலைப்படாதீங்க, ப்ரௌனி உங்கள் கூடயே தான் இருப்பான், உங்களுக்கு புதுசாக ப்ரௌனி கிடைப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நீங்கள் இதுக்காக எனக்காக மெனக்கட்டு நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் மட்டும் வீடியோஸ் பாருங்கள். இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே பேசிட்டு ஃபேஸையும் நல்லா ட்ரை ஆக்கி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபேஸ் நம்ம வாஷ் பண்ணுற அவசியம் இல்லை. இப்படி நம்ம போய் படுக்க போயிடலாம். படுக்க போயிட்டு காலையில் எழுந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணால் போதும். ஃபேஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சரிங்களா? நிறைய பேர் எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்டாக சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். 100க்கு 100% ரிசல்ட் தரக்கூடிய வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஓகே, தேங்க்யூ, see you, பாய். நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறதில்ல, அப்படியே விட்டுட்டேன். அப்படியே இருக்கட்டும், இன்னைக்கு படுக்க தானே போகிறோம், அப்படியே ஃபேஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே, தேங்க்யூ, see you, பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.